இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் போய்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவுதீஸ் மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈரான், ஹெஸ்புல்லா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ முக்கியமாக வந்து எக்கச்சக்கமான ராக்கெட்டுகளையுமே தாக்கியிருக்கிறாங்க. அவங்க முக்கியமாக யூஸ் பண்ண ஒரு விஷயம் ஹைப்பர்சோனிக் மிசைல். அதை வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த இஸ்ரேலை வந்து குறி வச்சு தாக்கியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன ஒரு பின்னணி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க பிளான் பண்ணி பண்ணதாகவே வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. யமன் பேஸ்டு மிலிட்டரி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சோனிக் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் தான் வந்து இவங்க தாக்கியிருக்கிறாங்க சென்டர் ஆஃப் த இஸ்ரேல் வந்து. இது வந்து கன்ஃபார்மாவே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஹவுதீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாலஸ்டைன் 2 மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஜாஃபா அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து நாங்கள் பர்டிகுலராக நாங்கள் வந்து அடிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஹவுதி இன்னொரு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் வந்து கரெக்டாக போய் அடிச்சிருக்குது. ஸோ அது வந்து நாங்களே வந்து ஓப்பனாகவே சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு தாக்குதல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாஹ்யா சாரே அப்படின்ற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. யாஹ்யா சாரே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுறது, முக்கியமாக வந்து இது மிலிட்ரிகளுக்கான அந்த பிரத்யேக இடத்த வந்து டார்கெட் பண்ணது அப்படின்ற மாதிரிமே வந்து அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் எனிமியை வந்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு குறி வச்சிருக்கிறோம். இதுக்கப்புறமே வந்து இன்னும் இந்த தாக்குதல் தொடரும். முக்கியமாக வந்து ஜாஃபா அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஆக்குபை பண்ணதுக்காக இந்த ஒரு தாக்குதல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர்சோனிக் பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்ற விஷயமே வந்து முக்கியமாக பாலஸ்டைன் 2 அப்படின்றதுலயுமே வந்து இந்த ஆப்ரேஷன்ல வந்து இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாம கடவுளோட கிரேஸ்னாலுமே வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து இதுக்கப்புறமும் நடக்கும் அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேல் மிலிட்டரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிசைல் வந்து யமீன்லேருந்து தான் வந்து லான்ச் ஆகிருக்குது அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க வந்து விஷயம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹவுதி மிசைல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் சைரன்ஸை வந்து இஸ்ரேல் தரப்புலேருந்து பண்ணப்பட்டிருக்கு. முக்கியமாக டெல் அவீவ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அலாரங்கள் வச்சு ஒலிக்கிறதாவே வந்து சொல்லியிருக்கிறாங்களாம். இதுக்கு கொஞ்ச நாட்கள் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுதீஸ் வந்து ட்ரோன்கள் மூலம் ராக்கெட்டுகள் மூலமாக வச்சு தாக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மிசைல் கணக்கில் வந்து இறங்கியிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு அச்சத்தையுமே ஏற்படுத்துது உலகத்துக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5 பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க. அது முக்கியமாக வந்து டெல் அவீவி அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்குது. அதுவுமே